ஹாய்ண்ணா ஜூலி. இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ரீசெண்டாக தளபதி விஜய் வேலூர் மாநாட்டில் பேசினதை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். தளபதி விஜய் எப்போ பேசினாலும் மாசாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் ரசிகர்கள் தளபதி விஜய் எப்போதுமே க்யூட்டான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி தான் ஆரம்பிப்பார். அப்படி இந்த மாநாட்டிலையும் அழகான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஆரம்பித்தார். ஒரு காலை ஒரு குட்டி பையனை வச்சு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அது கடைசியில் எதுக்கானதுன்னு சொல்லி அந்த குட்டி ஸ்டோரிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தளபதி எது பேசினாலும் சர்ச்சையை கிளப்புறதுக்குன்னே சில ஆள்கள் இருப்பாங்க. அது மாதிரி பிக் ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்காங்க, அதை நீங்களே பாருங்களேன். ஹாய்ண்ணா ஜூலி. இப்போ தான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. இவங்களோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தளபதி விஜய் அதே மாநாட்டில் நான் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஒரு 15 கொள்கையை பற்றி சொல்லியிருக்காரு. அதை யாரும் விமர்சிக்கலை. 50 500 ஆக்கிறாதீங்கன்னு சொல்லி யாரோ பண்ண பிரச்சனையை தளபதி மேலேயே திருப்ப திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதனால எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸ்டாலின் சார், அறிவாலயம் பக்கத்தில் யார் நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யார் நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு.